வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ 200 வாட்ஸ் ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் 100 வாட்ஸ் ப்ளஸ் 100 வாட்ஸ் நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டீரியோ பிளேயர் வேணும், ஒரு ஆடியோ பிளேயர் வேணும், ஒரு ஆடியோ சிஸ்டம் வேணும் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸ். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கிளாஸ் டி போர்டு. இதனுடைய சர்க்யூட்ரி என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேவா, பக்கா குவாலிட்டியாக டிசைன் பண்ணி வந்திருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில் வெரி நியூ அரைவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சிக்னல் இன்புட் இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இப்போ வரைக்கும் இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதில் வந்து 3.5 ஜாக் மூலிமா நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து. இந்த இடத்துல ஒரு 3 பின் கனெக்டர் இருக்குது, அதன் மூலிமாவும் சிக்னல் இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல 2 கண்ட்ரோல் இருக்குது, இந்த 2 கண்ட்ரோல் மூலிமா நம்ம கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து பவர் சப்ளையோட இன்புட் ப்ளஸ் மைனஸ். இதுக்கு எவ்வளோ வோல்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா 12 வோல்ட் 20 ஆம்பியர். ஆம்பியர் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், அதனால் ஆம்பியர் பற்றி பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, ஆம்பியர் அதிகமாக இந்த போர்டு கொடுக்கக்கூடிய வோல்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. இது 24 வோல்ட் டிசி வரைக்கும் இது கொடுக்கலாம். இருந்தாலும் 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல சேஃப்டியாக இருக்கும். 24 கொடுத்தும் ஆப்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ வால்யூம் வைக்கிறீங்க பொறுத்து தான் பவர். வெறும் போர்டு மட்டும் பவர் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வால்யூம் சிக்னல் எவ்வளோ கொடுக்குறீங்க, இந்த போர்டு எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்குது, அதை பொறுத்து தான் இந்த ஐசியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் குவாலிட்டி வேணும் அப்படின்னா ஆம்பியர்னுடைய ஸ்ட்ரென்த்து வந்து நல்லா இருக்கணும், அவ்வளோதான். 10 ஆம்பியர் போதுமானது. ஓகே, ஸோ இதில் பார்த்தாவே தெரியும் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் ஆன்லைனில் அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பெரும்பாலும் மார்க்கெட்டில் 50+50 வாட்ஸாக கிளாஸ் டி போர்டு இருக்குது, இல்லைனா 60 இருக்கும். இது 100+100 200 வாட்ஸ் வெரி பவர்ஃபுல், பக்காவாக இருக்கும். ஸோ இதுக்கு மேட்சிங் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்டீரியோ அவுட்புட். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 10 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், 10 இன்ச் ஊஃபர் யூஸ் பண்ணலாம், நாட் சப் ஊஃபர் யூஸ் பண்ணலாம். சப்பு ப்ரீ கொடுக்குறது பண்ணால் 2 சப்பு ட்ரைவ் பண்ணலாம். சப் சிக்னல் மட்டும் கொடுத்து 2 சப்பு இதை ட்ரைவ் பண்ணலாம் தனியாக. இல்லை ஒரு களம் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும், ஒரு டவர் பாக்ஸ் கிரியேட் பண்ணணுன்னா நல்ல ஒரு டியூட்டர், நல்ல ஒரு மிட் ரேஞ்ச், நல்ல ஒரு ஊஃபர் இருந்தால் போதும். நல்ல குவாலிட்டி இந்த போர்டுக்கு மேட்சிங்காக அமையும். ஸோ இந்த பேடுக்கு இந்த இது மேட்சிங்காக அமையணும், போர்டுக்கு அமையணும் அப்படின்னா பவர் சப்ளை முக்கியம். நல்ல குவாலிட்டியான கிளாஸ் டி போர்டு வந்திருக்கு. இப்போது நாம் இதனுடைய ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுக்கலாம். ஒரு 4 போர்டு ஐடியா கொடுத்துருக்கேன், நிறையா புதுசாக வந்திருக்கு. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த போர்டினுடைய ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகே ஒரு சில டேட்டாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரு மாடுல். இதோடைய ப்ரைஸ் வந்து 600 ருபீஸ் வரும். நல்ல குவாலிட்டி, 50+50 வாட்ஸ் பவர், ஆல் இன் ஒன் எல்லாமே இருக்குது. என்ன தேவையோ அத்தனையுமே இருக்குது, எஃப்எம் தவிர. அவ்வளோதான். வேணும்னா ஒரு ப்ளூடூத் மாடல் அல்லது எஃப்எம் மாடல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 8 இன்ச் ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணோம். டாப்லேயே வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, கையடக்கமாக இருக்குது. நம்ம எங்கேயோ வெளியே அவுட்டோர் போனால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது ப்ரைஸ் 600 ருபீஸ் வரும். இதில் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாட்டு கேட்கலாம். இன்னொரு அதர் சோர்ஸ் ஆடியோலேருந்து ஆக்சிலரி இன்புட் கொடுக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மெயினாக இருக்குது. 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கலாம், 24 வோல்ட்டு கூட கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தென் அடுத்தபடியாக ஒரு சாம்கானுடைய ஒரு புக்ஸெல் ஸ்பீக்கர் லோ பட்ஜெட், அந்த விலைக்கு தகுந்த மாதிரி தான். ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது, பட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நியூ கமர்ஸ்
புதுசாக ஒரு ஸ்டீரியோ சிஸ்டம் அசம்பிள் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஒரு வுட்டன் பாக்ஸில் ஒரு 5 இன்ச்சு ஊஃபர் ஒரு டியூட்டரோடு இருக்கக்கூடிய ஒரு பேர் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். தென் AP55 அப்படின்னு ஒரு மாடல், ஒரு ப்ளூடூத் மாடல்லையே கிளாஸ் டி போர்டு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனை ஒன்றும் தேவையில்லை. போர்டு தனியாக வாங்கணும், ப்ளூடூத் மாடல் தனியாக வாங்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. எல்லாமே கம்ப்ளீட்லி அட்டாச்சு. ஓகேவா? நல்ல குவாலிட்டி அவுட்புட் வித் ரிமோட். மெயினாக கனெக்டிங் ஒயர்ஸு, ரிமோட்டு எல்லாமே இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் ஒரு அசம்பிள் ஆம்பில் இதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கேபினெட்டே இல்லைனாலும் பரவாயில்ல. இதுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தா போதும். 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் போதும். 8 இன்ச்சு ஸ்பீக்கர் கொடுத்தா போதும். நல்ல குவாலிட்டியான அவுட்புட் இதில் கிடைக்கும். ரிமோட் இதில் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டு. ஸோ தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் 650 ரூபா வரும். 650 ருபீஸ் வரும். ஓகேவா? தென் அடுத்தபடியாக ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் பிலிப்ஸ். நல்ல குவாலிட்டி ஆடியோ அப்படின்னா பிலிப்ஸ் தான். ஓகே, இதில் சேட்டலைட் ஸ்பீக்கர் 5 வரும், ஒரு சப்வூஃபர் வரும், கூடவே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, கூடவே பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மேனுவல். ஒரு ஆம்பு முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது நாம் ஒரு இதுக்கு இன்புட் சிக்னல் கொடுக்கணும், 5.1 கொடுக்கணும். அந்த 5.1 எப்படி கொடுக்கலான்னா, ஒரு டிகோடர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு டிஜிட்டல் டிகோடர் இருந்துச்சுன்னா நம்ம அதன் வழியாக கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இந்த பிலிப்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மாடல் இருந்தால் கூட அதை ரன் பண்ணுறதுக்கு, டிஜிட்டலாக ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் டிகோடர் தேவை. பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டிஜிட்டல் டிகோடர். இந்த இடத்துல பிளாக் கலரில் பாக்ஸ். இதை ரன் பண்ணுறதுக்கு கூடவே ஒரு 2.5 ஆம்பியர் அடாப்டர் இதில் வரும். அப்போது ஒரு டிகோடர் கூடவே ஒரு அடாப்டரோடு வந்துடும். கொரியர் சார்ஜோடு இதனுடைய ப்ரைஸ் வந்து 3000 ருபீஸ் வரும். இந்த அடாப்டர் வாங்கும் பொழுது கூடவே ஒரு ப்ரீமியம் HDMI கார்டு வரும். 2 3RCA கார்டு, 6 சேனல் கொடுக்கணும் இல்லையா, அந்த கார்டு, ஒரு ஆப்டிக்கல் கேபிள் பெஸ்ட் ஒன். இது எல்லாமே இந்த கிட்டு வந்துடும். இது இருந்தால் போதும். உங்கள்கிட்ட ஒரு டிஜிட்டலாக வரக்கூடிய ஆடியோவை, அது HDMI இருந்தாலும் சரி, கோஆக்ஸில் இருந்தாலும் சரி, ஆப்டிக்கலாக இருந்தாலும் சரி, அதை 5.1 டிஜிட்டலாக மாற்றி நம்ம என்ன பண்ண முடியும், இதில் நம்ம ஆடியோ கேட்க முடியும். இதுதான் அதனுடைய யூனிட்டு. இதில் ஜிஸ்டார் கம்பெனியினுடைய GS008ங்கிற மாடல். DDS சரௌண்ட் பக்காவாக, டால்பி பக்காவாக அவுட்புட் வரும். 3 இன்புட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2 சேனல் இன்புட், ப்ளூடூத், ஆக்சிலரி இன்புட், பென்ட்ரைவ் எது வந்தாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அவுட்புட் வெளியே வரும். இந்த இடத்துல 6 சேனல் அவுட்புட்டும். தேவைப்படுறவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம 200 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு கிளாஸ் டி மாடுல் பவர் ஆம்பிளிஃபையர்னுடைய ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 10 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் டைனிட்டியோட ஸ்பீக்கர். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படின்னா அதில் ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்கும். ட்ரிபிள் சிக்னல் கொடுத்தா, ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்தா ஹை ஃப்ரீக்வன்சி ரீப்ரொடியூஸ் ஆகும், மிடில் ஃப்ரீக்வன்சி ரீப்ரொடியூஸ் ஆகும், லோ ஃப்ரீக்வன்சி பாஸ் கொடுத்தாலும் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கருடைய ஒர்க்கு. ஓகே, இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 10 இன்ச்சு ஃபுல் ரேஞ்சு டைனிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல் வெரைட்டி ஆஃப் ஸ்பீக்கர், ஊஃபர், மிட் ரேஞ்ச் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் பெஸ்ட்டு குவாலிட்டி டைனிட்டி தான். எப்பொழுதுமே இந்த ஆடியோவில் நல்ல குவாலிட்டி இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த செட்டப் பாருங்கள், 2 10 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், நடுவில் இப்போ பார்த்தோம் இல்லையா 200 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு கிளாஸ் டி பவர் ஆம்பிளிஃபையர். இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து SMPS 20 ஆம்பியர் 12 வோல்ட்டு. நீங்கள் உங்களுக்கு எது சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கோ, வீட்டில் இருக்கோ, அது யூஸ் பண்ணலாம். 10 ஆம்பியரில் இது ஒர்க் பண்ணோம். ஆம்பியர் அதிகமாக இருந்தாலும் தப்பில்லை. ஓகே, 24 வோல்ட்டில் இந்த போர்டு வேலை செய்யும். இப்போது ஒரு ப்ளூடூத் மாடுல் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். நாம் இதில் FM கேட்க முடியும். ஒரு பென்ட்ரைவ் ஆப்ஷன் இதில் இருக்குது. இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள். சரி, இப்போது நம்ம லைன் மோடில் இருக்குது. FM மோடுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ப்ளூடூத் மோட்,
இந்த தோட்டத்துக்கெல்லாம் போய் வாழைத்தார்லாம் ஆட்டையை போட்டுட்டு வந்து காலையில கடையை போட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு வாழைத்தார் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. இது போலீஸ் கையில மாட்டி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு சின்ன கற்பனையா ட்ரெண்ட் எனக்கால கேட்டுடலாங்களா? ட்ரெண்ட் எனக்கா அது புது ட்ரெண்டா இருக்கு. ட்ரெண்ட் எனக்கா அங்க என்னையா ஒரே கூட்டமா இருக்கு? பனானா ஷாப் சார். ஏன் வாழைப்பழ கடைன்னு தமிழ்ல சொல்ல மாட்டியா? சாரி சார். இவன் ஒருத்தன் ஆவுன்னு கத்திக்கிட்டு தள்ளி போயா, நானே போய் பாக்குறேன். ட்ரிபிள் பேஸ். ஐயா வாங்க, அம்மா வாங்க. ஐயோ போலீஸா? ஐயா நீங்களும் வாங்க. எதுக்கு அங்க இவ்வளவு கூட்டம்? டிராபிக் ஆகுதுல்ல சார், எல்லாரும் கஸ்டமர் சார், வாழைப்பழம் வாங்க வந்திருக்காங்க. அது தெரியுது. அப்ப என்ன? அப்போது நம்மளால் ட்ரிபிள் பாஸ் எது வேணுமாலும் இது ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கு தான் இப்போ ஆன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. மறுபடி மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பின் ட்ராப் சைலண்ட், எந்த விதமான ஹார்ம் நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லை. இதுதான் கிளாஸ் டியில் இருக்கக்கூடிய பக்கா ப்ளஸ் பாயிண்ட். அது புது ட்ரெண்டா இருக்கு. எந்த பொருள் வாங்கினாலும் குவாலிட்டி நல்லா இருக்கா அண்ட் நிறைய கொடுக்குறாங்க, குவான்டிட்டி எப்படி அப்படின்லாம் செக் பண்ணுவோம். பட் இது திருடின பொருளா திருடாத பொருளா அப்படின்னு நம்ம செக் பண்ண மாட்டோம். ஆனால் ஈஸியாக மாட்டிக்கிட்டா அப்படி. நீங்களும் அந்த பக்கம் பொருட்கள்லாம் வாங்கும்போது பத்திரம். ஸோ ஒரு எஃப்எம்காக உங்களுக்கு இது காமிச்சிருக்கேன். தென் இப்போ ஒரு பென்ட்ரைவ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சாங் எப்படி இருக்குன்னு அவுட்புட் பார்க்கலாம். பேஸ் மட்டும் ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன். பேஸ் next song. Next song. Next. மீட். ஸோ ஹை பிச்சில் வால்யூமில் இருந்தால் கூட மீட் அரெஸ்ட் பண்ணும்போது பக்காவாக உங்களுக்கு எப்படி எந்த விதமான ஹம் நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு போர்டு. ஸோ 200 வாட்ஸ் இந்த போர்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண முடியும். நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.